ஒரு நாள் நம்ம இந்தியாவில இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அதுல நாங்க அக்னி ஏவுகணை சோதனை செய்ய போறோம்னு சொல்றாங்க. உடனே இப்போ அக்னி ஏவுகணை எதுக்கு சோதனை செய்றீங்க அப்படின்னு மிரண்டு போயிருச்சு சைனா. இந்தியாவில இருந்து அணு ஆயுதம் சோதனை செய்யும் போது கூட மற்ற நாடுகள் எல்லாமே அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா இந்தியா அக்னி என்ற வார்த்தையை சொன்ன உடனே சைனா மற்றும் பல நாடுகள் ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுமா? இப்போ ஒரு அணு ஆயுதம் இருந்தா அதை மற்ற நாடுகள் மேல பயன்படுத்தணும்னா அதை ஒரு விமானத்தில் ஏத்திட்டு போய் அந்த நாட்டின் மேல இருந்து தான் போட முடியும். ஆனா இந்தியா கிட்ட இருக்கிற அக்னி 5 ஏவுகணை அணு ஆயுதத்தையே அதுக்குள்ள வச்சுக்கிட்டு 30,000 கிலோமீட்டர் வேகத்துல தூக்கிட்டு போகும். 30,000 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம இந்தியாவில இருந்து வெறும் 10 நிமிஷத்துல சைனாவே தரமட்டமாக்கிடும். தயவு செஞ்சு இந்த ஏவுகணையோட டிஸ்டன்ஸை மட்டும் அதிகரிக்க வேண்டாம்னு பயத்துல இருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா அந்த அக்னி ஏவுகணை எந்த நாட்டுக்குள்ள போகுதோ அந்த நாடே சின்ன பின்னமாயிரும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட அக்னி ஏவுகணையை உருவாக்கியது யார் என்று தெரியுமா? உலகமே பார்த்து பயப்படுற அளவுக்கு ராக்கெட் தொழில்நுட்பத்துல ஏவுகணையை வச்சு அதுக்கு அக்னி என்று பெயர் வைத்தது ஏபிஜே அப்துல் கலாம்.